அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த முதல் பிறையில் இருக்கோம். அதாவது சஃபர் மாதத்தினுடைய முதல் பிறை பிறந்தாச்சு. இந்த நாளில் நம்ம எல்லாருமே பிறையை பார்த்த உடனே ஓதக்கூடிய அந்த துஆவை ஓதிட்டு அதற்கு பிறகு ஏதாவது ஒரு சிறந்த அமலை நம்ம தேடி பிடிச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் முழுக்க அதனுடைய பரக்கத் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். பிறை பிறந்த உடனே ஓதக்கூடிய அந்த துஆவை கம்பல்சரி எல்லாருமே ஒவ்வொரு மாதத்துலையும் ஓதிட்டோம் அப்படின்னாலே போதுமானது. நமக்கு அந்த மாதம் முழுக்க அதனுடைய பரக்கத் நமக்கு இருக்கும். அதற்கு அடுத்து தான் இந்த மாதிரி அமல்களை எல்லாம் நம்ம செய்யணும். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த அமல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமல். அதாவது நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றக்கூடிய ஒரு அமலை தான் நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கு நம்ம எல்லாருமே நம்ம விரும்பக்கூடிய விஷயம் நமக்கு நடந்துராதா, மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை நம்ம கேட்டுற மாட்டோமா அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே ஏங்கிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான விஷயங்களை தினம்தோறும் நமக்கு வளமையாக கொடுக்கக்கூடியது தான் இந்த அமல். இதை மட்டும் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அதிகபட்சமான சந்தோஷமான விஷயங்களை நீங்கள் கேட்க வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்காவது இன்னைக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை இந்த துஆவை ஓதிட்டு படுங்க இன்ஷா அல்லாஹ். அதோட ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கேளுங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்களோட வாழ்க்கையினுடைய அனைத்து தேவைகளையும் உங்களுக்கு நிறைவேற்றி தருவான். இப்போது அப்படிப்பட்ட அந்த துஆ என்ன அப்படின்னு பார்க்கலாமா? 2 துஆ நான் சொல்ல போகிறேன். ரெண்டையுமே நீங்கள் ஒரு தடவை ஓதுனீங்க அப்படின்னா போதும். அந்த துஆக்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் ஹைராத்தி வ தர்க்கல் முன்கராத்தி வ ஹுப்பல் மசாகீன். 2வது துஆ வ இதா அரதுத்த ஃபின்னாசி ஃபித்னத்தன் ஃபக்பில்னி இலைக்க கைர மஃப்தூன். 2 அழகான ஒரு துஆ. இதனுடைய பொருளை கவனிங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ்வே நன்மைகளை செய்யவும் தீமைகளை விட்டு கடக்கவும் இன்னும் ஏழைகளின் மீது அன்பு செலுத்தவும் தேவையான ஆற்றலை உன்னிடமே கேட்கிறேன். மக்களை சோதிக்க நீ நாடினால் அதற்கு முன்பாகவே என்னை உன்னிடம் அழைத்துக்கொள், சோதனையை எனக்கு கொடுத்து விடாதே. சுப்ஹானல்லாஹ். ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு துஆ. இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு தடவை ஊதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இந்த மாதம் முழுக்க அல்லாஹ் தாலா நாம் விரும்பக்கூடிய விஷயத்தை நமக்கு நடத்தி தருவான். நம்ம மனசுக்கு பிடிக்காத எந்த ஒரு காரியமும் நமக்கு நடக்காது. நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். தீமைகளை விட்டு நம்ம பாதுகாக்கப்பட்ட ஒரு மாதமாகவும் இருக்கும். இன்னும் அல்லாஹினுடைய அன்பை அடைந்து கொண்ட அடியாராகவும் நம்ம இருக்கலாம். மகிழ்ச்சியான செய்தியை அதிகம் கேட்ட ஒரு மாதமாகவும் நமக்கு அமையும். எனவே இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. ஆசைப்படுற விஷயங்களை கேளுங்க. ஏன்னா முதல் பிறை இல்லையா? ஏன்னா முதல் பிறையில் நம்ம என்ன செய்கிறோமோ அது கண்டிப்பாக நமக்கு வளர்ந்துக்கிட்டே போகும். அதனால் இன்றைக்கி இரவே அமல் செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தையும் நம்ம ஏற்படுத்திட்டு துஆ கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நாளுக்கு நாள் நம்ம வளர்ந்து கொண்டே போகும். ஒவ்வொரு நாளையும் அல்லாஹ் நமக்கு சிறப்பாக மாற்றி கொடுப்பான். எனவே இந்த அமல் எல்லாருக்குமே பிரயோஜனமான ஒரு அமல் தான். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இன்றைக்கி முடிச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லா மக்களுக்காகவும் துஆ செய்யுங்க. இந்த துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். மேலும் இது போல் வஜீஃபாக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான். எல்லா நிலைகள்லையும் ஓதக்கூடிய வஜீஃபா எந்த தேவைக்காய் இருந்தாலும் இந்த கிதாபில் தீர்வு இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.